தோல்வி பயத்தால்தான் திமுக தேர்தல் ஆணையத்தின் SIR-ஐ எதிர்க்கிறது என அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி அதிமுக கோட்டையாக உள்ளது என்றும் வரும் தேர்தலில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் உழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் மட்டும் இறந்தவர்கள் மற்றும் வெளியூர் குடிபெயர்ந்தவர்கள் என 60,000 வாக்குகள் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கூடம் படிச்சவன், அப்புறம் அங்க இருக்கிறவன், இங்க இருக்கிறவன் நம்மால உள்ள அட்டையை வச்சுட்டு நிறுத்திட்டு வெளியே போயிடுவாங்க. அப்படி செய்ய முடியாது. அப்படி இருக்கிற போது, சரி தம்பி, இப்ப பார்த்தா இன்னும் ஆள் வரல, இன்னும் 1 மணி நேரத்துல முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி மொத்த ஓட்டையும் அவனே போட்டுருவான். உனக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிடும். இதுதான் திமுக வெற்றியினுடைய பார்முலா. இதுதான் திராவிட மாடலியம். இறந்து போனவர்களை நீக்கி விடுவார்களே, இல்லாதவர்களை எடுத்து விடுவார்களே, தவறானவர்களை நீக்கி விடுவார்களே, நம்முடைய வெற்றிக்கு அது பேருதவியாக இருக்குமே என்று சொல்லி பயப்படுகிறார். எங்களுக்கு கிடைத்த தகவல்கள், கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சருடைய தேர்தல் அந்த தொகுதியில 50,000 60,000 பேர் அந்த தவறான வாக்காளர்கள் இருக்கிறார்கள்.